ஹே கைஸ், நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி நிறைய பேர் ஒன்றா சேர்ந்துருக்கோம். பேசாமல் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது கேம் விளையாடலாம் கைஸ். என்ன கேம் சஜஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ். அக்கா, என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் வந்து ஹைட் அண்ட் சீக் தான். ஆனா கண்டிப்பா இந்த டைம் நான் அவுட்டா இருக்க மாட்டேன்க்கா. வாவ், எனக்கு ஹைட் அண்ட் சீக்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நான் அவுட்டா இருக்கேன். 100 வரைக்கும் தான் கவுண்ட் பண்ணுவேன். நீங்க அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கணும். எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் கேட்டா கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். ஐயோ, யாராவது இந்த இடத்தை எடுக்கிறதுக்குள்ள நான் சீக்கிரமா போய் ஒளிஞ்சுக்கிறேன். ஹே கமான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஸ்டார் கேஸ்க்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்க போறேன். அவ வரதை இங்கிருந்து என்னால பார்க்க முடியும். ரோஸ் வரும்போது நான் கண்டிப்பா ஸ்டார் கேஸ் கடையில இருந்து அந்த பக்கமா போயிடுவேன். ஹே பஞ்சி, நான்சி, ரெண்டு பேரும் ஒளியாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் போய் ஒளிஞ்சிட்டாங்க, நானும் போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறேன். ஏ பண்டி, பப்ளு, சிண்டு, 3 பேர் ஏன் ஒளியாம நின்னுட்டே இருக்கீங்க? நான்சி அக்கா, நீங்க போய் எங்கேயாவது ஒளிய வேண்டியது தானக்கா. நாங்க 3 பேர் எங்கேயாவது சூப்பரான சீக்ரெட் பிளேஸ்ல போய் ஒளிவோம்க்கா. ஆமா நான்சி, நீ போய் இங்க எங்கேயாவது சாதாரணமான பிளேஸ்ல ஒளிஞ்சுக்கோ போ. அஸ்கு பிஸ்கு, எப்ப பார்த்தாலும் நீங்க மட்டும் சூப்பரான பிளேஸ்ல ஒளிஞ்சு அவுட் ஆகிறதே கிடையாது. அதனால தான் இந்த டைம் நான் உங்க 3 பேர்த்தையும் ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கேன். அண்ணா, லேட் ஆயிட்டு இருக்குண்ணா. இந்த அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அந்த அக்கா 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. நீங்க வாங்க, அவங்களால நம்மள ஃபாலோ பண்ண முடியாது. ஏய் பண்டி, அங்க பாரு, அவங்க 2 பேரும் மேல போய்கிட்டு இருக்காங்க. எங்க போறாங்க? அண்ணா, பேசாம டேங்குக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கலாமாண்ணா? டேய், போன தடவையே நம்ம டேங்குக்கு பின்னாடி ஒளிஞ்சதை அவ பாத்துட்டா. சரியா? இந்த டைம் ஏதாவது புது இடமா இருக்கணும். இரு, இங்க நின்னு பார்த்தா தெரியாது. முதல்ல ரோஸ் வீட்டு டேங்க் மேல ஏறி பார்க்கலாம். சரியா? பார்த்து பத்திரமா ஏறிடா, எங்கேயாவது கீழே விழுந்துடாத. அண்ணா அண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. பேசாம இங்கேயே ஒளிஞ்சுக்கலாமா? எங்கண்ணா போய்கிட்டு இருக்கீங்க? இருடா, யாருமே கெஸ் பண்ண முடியாத இடமா இருக்கணும். நம்ம கண்ணுக்கு எல்லாரும் படணும், ஆனா யாரு கண்ணுக்கும் நம்ம படக்கூடாது. இங்க பாத்தியா, நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கலாம்டா. ரோஸால கண்டிப்பா இந்த இடத்த கெஸ் பண்ணவே முடியாது. நான்சியால கூட வர முடியாது. நீ கீழே இறங்கு, பண்டி வந்துருவான். அண்ணா சூப்பர்ண்ணா. இந்த இடத்துல இருந்து பார்த்தா எல்லாரும் தெரியுறாங்க, ஆனா யாரு கண்ணுக்கும் நம்ம தெரிய மாட்டோம். நான்சி அக்கா, நீங்க இன்னும் ஒளியலையா? ஏ பண்டி, இதுதான் நீங்க ஒளிய போற சீக்ரெட் பிளேஸா? இந்த டைம் நானும் கண்டிப்பா உங்களோட சேர்ந்து அவுட் ஆகவே மாட்டேன். நான்சி அக்கா, நீங்க தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறீங்க. ரோஸ் அக்கா இந்த ஏரியாவுக்கு வர்ற மாதிரி இருந்தா நாங்க பறந்து போயிருவோம்க்கா. எங்க ஸ்பீடுக்கு உங்களால வர முடியாம மாட்ட போறீங்க. ஐயோ, டே சிண்டு, அமைதியா இருடா. ஓகே गाइस, நான் கவுண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓ மை காட், எல்லாரும் அப்படியே டிஸப்பியர் ஆயிட்டீங்களா? ஓகே, நான் இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்றேன். ஓ மை காட் சோட்டு, ஐ ஃபவுண்ட் யூ. நான் உன்னை அவுட் பண்ணிட்டேன். ஆமா, உன்னுடைய அண்ணா சிண்டு, பண்டி, பப்ளு யாரையுமே காணுமே. எங்க போயிட்டாங்க? அக்கா, அவங்க ஏதோ சீக்ரெட் பிளேஸ்னு பேசிட்டு இருந்தாங்க அக்கா. டோன்ட் வரி சோட்டு, நான் அவங்கள கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுவேன். ஓ மை காட், ரோஸ் வர்றா. இதுதான் கரெக்டான டைம். நம்ம வீட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு அந்த வழியா சுத்தி வந்துட்டா கண்டிப்பா அவளால நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. கைஸ், நான் வரேன். உங்க சீக்ரெட் பிளேஸை கண்டுபிடிக்க போறேன். ஓ மை காட், இங்கேயும் இல்லையா? அப்படின்னா எங்க போயிட்டாங்க? ரெட் வெல்வெட், நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். கமான், நீ தான் செகண்டா அவுட் ஆயிருக்க. ஐயோ, நீ வந்த உடனே அந்த பக்கம் போயிடலாம்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். ஏ ரோஸ், பண்டி, பப்ளு, சிண்டு, நான்சி 4 பேரும் சேர்ந்து ஏதோ நீ கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போறதா பேசிக்கிட்டாங்கப்பா. டோன்ட் வரி ரெட் வெல்வெட், அவங்களோட எந்த சீக்ரெட் பிளேஸா இருந்தாலும் சரி, நான் ஈஸியா கண்டுபிடிச்சிடுவேன். ஃபர்ஸ்ட் போய் நான்சி வீட்டுக்குள்ள பார்க்கலாம். ஓ மை காட் லோட்டஸ், நீ இங்க தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கியா? கம் ஆன் லோட்டஸ், ஐ ஃபவுண்ட் யூ. ஓ மை காட் ரோஸ், என்ன நீ அவுட் பண்ணிட்டியா? இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் நான் பெட்டர் பிளேஸ்ல ஒளிஞ்சுக்குவேன். அவங்க நான்சி வீட்டுக்குள்ள யாரும் போகல ரோஸ். ஆண்டி, நான்சி, பண்டி, பப்ளு, சிண்டு எல்லாரும் வந்தாங்களா ஆண்டி? இங்க யாரும் வரலமா, அவங்க அங்கதான் வெளியில சுத்திட்டு இருப்பாங்க பாரு. மை காட், இந்த டைம் உண்மையாவே ஏதோ சீக்ரெட் பிளேஸ்ல ஒளிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியுது. என்னால சுத்தமா அவங்க எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியலையே. அப்படி எங்க தான் சீக்ரெட் பிளேஸ்ல போயிருப்பாங்க? நான்சி அக்கா, பாத்தீங்களா, அவங்கள நம்மளால பார்க்க முடியுது, ஆனா நம்மளத்தான் அவங்களால பார்க்க முடியல. எத்தனை நேரம் தேடினாலும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. ஆமாண்டா சிண்டு, உண்மையாவே இந்த கேம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏய் ரோஸ், இங்க பாரு. ஒருவேளை நான் தேட மாட்டேன்னு சொல்லி எங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? எஸ், கண்டிப்பா நான் எங்க வீட்டை தான் கெஸ் பண்ண மாட்டேன்னு நினைச்சிருப்பாங்க. லோட்டஸ், எனக்கு தெரிஞ்ச அவங்க எல்லாரும் எங்க வீட்டுல தான் ஒளிஞ்சிருக்காங்க. ஐயோ, பண்டி அண்ணா அவங்க வீட்டுக்கு போய் தேடுறேன்னு சொல்லி போய்கிட்டு இருக்காங்க. மேலே ஏறி வந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்களாண்ணா? டே சிண்டு, அதுக்காக 2 மணி நேரமா இங்கேயே ஒளிஞ்சிட்டு இருக்க முடியும்? அவுட் ஆகித்தானடா ஆகணும். ஓகே கைஸ், ஐ நோ வேர் யூ ஆர் ஹைடிங். நான் உங்களை வந்து கண்டுபிடிக்க போறேன். நீங்க கண்டிப்பா மொட்டை மாடியில அந்த ரூமுக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கணும். ஓ மை காட், இங்கேயும் இல்லை. இந்த ரூமுக்கு பின்னாடி தானே லாஸ்ட் டைம் ஒளிஞ்சிருந்தாங்க. ஒருவேளை டேங்க் மேலே ஏறிட்டாங்களா?
மை குட்னஸ், இங்கேயும் இல்லையே. உண்மையாவே இந்த டைம் ரொம்ப டஃப்பா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? டேய் சிண்டு, என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு மட்டும் ரோஸ் நம்மள கண்டுபிடிச்சிட கூடாதுடா. கண்டுபிடிச்சிட்டானா நம்மளோட சீக்ரெட் பிளேஸை எல்லாத்திட்டையும் சொல்லிடுவா. வாங்க வாங்க நான்சி வீட்டு மேல போயிடலாம். பப்ளு சொன்னா கேளு பப்ளு, இதுக்கு மேல போகிறது ரொம்ப ஆபத்து. பேசாம அவுட் ஆயிடலாம் பப்ளு. ஏய் நான்சி, அவுட் ஆயிட்டா எல்லாத்துக்கும் நம்மளோட சீக்ரெட் பிளேஸ் தெரிஞ்சு போயிரு நான்சி. நீ சும்மா இரு, நான் போறேன். வரவங்க எல்லாம் வாங்க. அண்ணா, அந்த அக்கா வேணும்னா இங்கே இருந்து அவுட் ஆகட்டும்ண்ணா. நான் வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம் வாங்கண்ணா. இங்க இருந்து அப்படியே ஒரு ஜம்ப். ஐயா எப்படி ஜம்ப் பண்ண பாத்தீங்களா? பண்டி சிண்டு 2 பேரும் வாங்கடா. பண்டி அண்ணா, நான்சி அக்கா வேணா இங்கே இருக்கட்டும், நீங்க வாங்கண்ணா போயிடலாம். ஜம்ப் பண்றதெல்லாம் ஈஸியா தான் இருக்கு. ஐயோ அண்ணா, லைட்டா ஸ்லிப் ஆகுதுண்ணா. ஐயோ, இவங்க 3 பேரும் ஜம்ப் பண்ணி போயிட்டாங்க. இங்க இருந்து எப்படி ஜம்ப் பண்றது? ஐயோ போச்சு, இந்த பக்கம் வேற ரோஸ் வந்துருவாளே. ஐயோ திட்டுவாங்களே. சரி ஓகே, நம்மளும் ஜம்ப் பண்ணி பார்க்கலாம். ஐயோ அம்மா, வழுக்குது பண்டி, வழுக்குது பண்டி. ஏன் நான்சி, கீழே விழுந்துடாத. என் கையை புடி நான்சி. நான்சி இந்த பக்கம் வா, கையை புடி. அவ்வளவுதான், அப்படியே மேலே வந்துரு நான்சி. பண்டி முடியல பண்டி, ரொம்ப வழுக்குது பண்டி. என்னது இது? வீட்டு மேல யாரோ மேல ஏறி ஆடுற மாதிரி தெரியுது. ஏன் நான்சி, மேல என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ பண்டி, எங்க அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு. பண்டி வழுக்குது அம்மா. ஐயோ நான்சி அக்கா கீழே விழுறாங்க. பண்டி அண்ணா புடிங்கண்ணா. ஐயோ அம்மா, நான் கீழே விழுந்துட்டேம்மா. டே சிண்டு, என் கையை புடுறா, வழுக்குதுடா. டே சிண்டு, பண்டியை புடுறா, அவனை கீழே விழுகிறான். பண்டி கீழே விழுந்துடாதடா. ஐயோ அம்மா. பண்டி அண்ணா வழுக்குது. பப்ளு அண்ணா என் கையை பிடிங்க. ஐயோ அம்மா, வழுக்கிருச்சு பெரியமா, என்னை வந்து காப்பாத்துங்க பெரியமா. ஐயோ 3 பேர் விழுந்துட்டாங்களா? ஐயோ அம்மா, பயங்கரமா ஸ்லிப் ஆகுது. ஆண்டி என்னை காப்பாத்துங்க ஆண்டி. ஐயோ அம்மா. ஐயோ, நீங்க 4 பேர் இவ்வளவு நேரம் வீட்டு மேல தான் உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்களா? ஆண்டி சீக்கிரம் வந்து பாருங்க ஆண்டி. மை காட், யாரோ கீழே விழுகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஓ மை காட், இவங்க 4 பேரும் மேல இருந்து கீழே விழுந்துட்டாங்களா? அட கடவுளே, யாரோ வீட்டு மேல ஏறி ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இவங்க 4 பேரும் தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்களா? நான்சி, நான்சி என்னடி ஆச்சு உனக்கு? இப்படி 4 பேர் கிடக்குறாங்களே. ஐயோ அம்மா, பெரியமா சீக்கிரம் பெரியமா, எங்க பெரியமாவை கூப்பிடுங்க, எனக்கு கால் வலிக்குது. ஐயோ அம்மா, கால் வலி, உயிர் போகுது ஆண்டி, எங்க அம்மாவை கூப்பிடுங்க ஆண்டி. நான்சி என்னடி ஆச்சு? அம்மா கால் வலி தாங்க முடியலம்மா. கால் என்னாச்சுன்னு தெரியல, என்னால மடக்க முடியலம்மா. சீக்கிரம் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க ஆண்டி, கால் உடைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் ஆண்டி. ஐயோ அம்மா, காலை மடக்க முடியல, கால் இப்படியே இருக்கு. அம்மா சீக்கிரம் வாங்கம்மா. அட கடவுளே, அக்கா கொஞ்சம் சீக்கிரம் வந்து பாருங்கக்கா. மை காட், இவங்க 4 பேரும் இவ்வளவு நேரம் வீட்டு மேலதான் உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்களா? என்னாச்சு உங்களுக்கு? அட கடவுளே, யார் இவங்க 4 பேர்த்தையும் இந்த மாதிரி பண்ணினது? ஐயோ ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி யாரும் வந்து இவங்களை இந்த மாதிரி பண்ணல ஆண்டி. வீட்டு மேல ஏறி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வலிக்கு விட்டு 4 பேர் கீழே விழுந்துட்டாங்க ஆண்டி. அம்மா வலி தாங்க முடியலம்மா, காலு உள்ள எலும்பு உடைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா எங்க 4 பேர்த்தையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கம்மா. என்னடா சொல்ற, காலு உடைஞ்சு போச்சா? அக்கா, நான் உள்ள உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன்க்கா. மேலே வீட்டு மேலே யாரோ ஓடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. வெளியில வந்து பார்த்தா இவங்க 4 பேரும் மேல இருந்து கீழே விழுந்து கிடக்குறாங்கக்கா. ரோஸ் கிட்ட சொல்லி டாக்டருக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்கேன். நம்ம முதல்ல அந்த 4 பேர்த்தையும் தூக்கி பெட்ல படுக்க வைக்கலாம், வாமாளா. ஐயோ ஆண்டி, என்னால காலை அசைக்க முடியல. ஐயோ ஆண்டி, வேண்டாம் ஆண்டி, தூக்காதீங்க ஆண்டி. ஏ நான்சி, தூக்காம அப்படியே கீழே உங்களை போட்டு வைக்க முடியும்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் உன்னை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறேன், வா. ஐயோ ஆண்டி, எங்க அம்மா கிட்ட சொல்லி என்ன அடிக்க வேணாம்னு சொல்லுங்க ஆண்டி. எங்க அம்மா என்ன பயங்கரமா அடிப்பாங்க ஆண்டி. ஐயோ அம்மா, கால் வலிக்குதுமா, கால் வலி தாங்க முடியல, தூக்காதீங்க ஆண்டி, தூக்காதீங்க ஆண்டி. அட கடவுளே, தொட்டாலே இப்படி உயிர் போற மாதிரி கத்துறாங்களே, என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. டாக்டர் வந்தாதான் மாலா தெரியும் என்னன்னு. ஐயோ பெரியமா, நான் வேண்டான்னு தான் சொன்னேன். பண்டி என்ன தான் கூப்பிட்டு போனாரு. பெரியமா கீழே போட்டுறாதீங்க. ஐயோ அம்மா வலிக்குது பெரியமா. அம்மா, ஏமா எங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம டாக்டரை இங்க வர சொல்லிருக்கீங்க? வலி தாங்க முடியலமா. ஆமா பெரியமா, காலு உடைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க பெரியமா, டாக்டர் கிட்ட போயிடலாம். 4 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, டாக்டர் வந்துட்டு இருக்காங்க. ஏண்டி நான்சி, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா? வீட்டு மேலே ஏறி ஆடிக்கிட்டு இருக்க. அவங்க 3 பேரும் தான் இப்படி பண்றாங்கன்னா சொன்ன பேச்சு ஒரு நிமிஷம் கேட்க மாட்டியா? மாலா, நீ வேற, அவளுக்கே அடிபட்டிருக்கு. கொஞ்ச நேரம் அமைதியா இரு மாலா. ஆண்டி ஆண்டி, அங்க பாருங்க, டாக்டர் ஆண்டி வந்துட்டாங்க. மை காட், எப்படி ஒரே நேரத்தில் 4 பேர்த்துக்கு அடிபட்டுருச்சு? ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருச்சா மேம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். இந்த 4 பசங்களும் ஒளிஞ்சு விளையாடுறேன்னு சொல்லி வீட்டு மேலே ஏறி ஆடி கீழே விழுந்துட்டாங்க டாக்டர். அதில் தான் இப்படி ஆயிருச்சு. வாட்? வீட்டு மேலே ஏறி ஆடினாங்களா? இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ஆபத்துன்னு உங்கள் 4 பேர்த்துக்கும் தெரியாதா? டாக்டர், நாங்க தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டோம். எங்க 4 பேத்துக்கு கால் உடைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் ஒட்ட வச்சிருங்க டாக்டர். 4 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா எந்த அளவு அடிபட்டிருக்குன்னு நான் முதல்ல செக் பண்ணுவேன்.
ஐயோ டாக்டர் ஏற்கனவே அடிபட்டிருக்கு, வலிக்குது வலிக்குது, அடிக்காதீங்க. ஐயோ வலிக்குது வலிக்குது. ஐயோ பெரியமா, இந்த டாக்டர் என்ன பயங்கரமா அடிக்கிறாங்க பெரியமா. நான் டச் பண்ற இடத்துல எல்லாம் வலிக்குதான்னு சொல்லுங்க. டாக்டர் நீங்க டச் பண்ணல, பயங்கரமா அடிக்கிறீங்க, வலிக்குது வலிக்குது. மை காட், எல்லா இடத்துலயும் பயங்கரமா பிளட் கிளாட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காலியே இந்த மாதிரி கிராஸா இருக்கு, வலிக்குதா உங்களுக்கு? இல்ல டாக்டர், அந்த கால் எனக்கு மரத்து போன மாதிரி இருக்கு. மை காட், உங்க கால் இருக்கிற ஷேப்பை பார்த்தா பயங்கர ஹைட்டான இடத்துல இருந்து கீழே விழுந்திருப்பீங்க போல ஐயோ இருக்கு. டாக்டர் வலிக்குது டாக்டர், அடிக்காதீங்க. ஐயோ டாக்டர் எல்லா இடத்துலயும் வலிக்குது டாக்டர், அடிக்காதீங்க டாக்டர், போதும் டாக்டர். இந்த மாதிரி கேசஸ் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. 4 பேரும் சேர்ந்து வீட்டு மேல இருந்து கீழே விழுந்திருக்கீங்க. மை காட், என்னது இது? காலு பேக்வர்ட்ஸ்ல டில்ட் ஆயிருக்கு. நீங்க காலை முன்னாடி திருப்பணும், இல்லாட்டி கால் அப்படியே செட் ஆயிரும். ஐயோ டாக்டர், காலை லைட்டா அசைச்சாலே உயிர் போகிற மாதிரி வலிக்குது, விட்டுருங்க டாக்டர். கமான்மா, நான் லைட்டா ஹெல்ப் பண்றேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. ஐயோ அம்மா தொடாதீங்க, வலிக்குது டாக்டர். டாக்டர் விட்டுருங்க டாக்டர் ப்ளீஸ். ஐயோ அம்மா வலிக்குது வலிக்குது. கமான் கமான், அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே, அவ்வளவுதான். ஐயோ அம்மா டாக்டர் விட்டுருங்க டாக்டர். ஐயோ அம்மா, ஏன் டாக்டர் அமர்த்துறீங்க? டாக்டர் நீங்க வந்ததுல இருந்து எல்லாம் பண்ணிட்டே இருக்கீங்க, எனக்கு ஏதாவது மருந்து கொடுத்து வலி சரியாகிற மாதிரி பண்ணுங்க டாக்டர். அது என்ன டாக்டர், அது ஊசியா? ஃபர்ஸ்ட் அடிப்பட்ட இடத்த க்ளீன் பண்ணணும். ஐயோ அம்மா எரியுது டாக்டர், பயங்கரமா எரியுது டாக்டர். டாக்டர் என்ன டாக்டர் இது பயங்கரமா எரியுது? ஃபர்ஸ்ட் வலிச்சுட்டு தான் இருந்தது, இப்ப பயங்கரமா எரியுது டாக்டர். உன்னோட பேரு தானே சிண்டு. அடிப்பட்ட இடத்த க்ளீன் பண்ணிட்டு கட்டு போட்டாதான் இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாது, இல்லாட்டி இன்ஃபெக்ஷன் ஆயிடும். புரியுதா உனக்கு? டாக்டர் எங்க பெரியமா தான் எப்ப பார்த்தாலும் நான் போனும் டிவியும் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க, அதனாலதான் வெளியில வந்து இந்த மாதிரி ஒளிஞ்சு விளையாட்டு விளையாண்டேன். இது ஒரு தப்பா டாக்டர்? ஐயோ டாக்டர், ஏன் டாக்டர் 2 காலையும் சேர்த்து கட்டுறீங்க? இந்த மாதிரி கட்டினீங்கன்னா என்னால் நடக்க முடியாது டாக்டர். கண்டிப்பா 2 வீக்ஸ்க்கு உங்க யாராலையும் நடக்க முடியாது. நீங்க வெளியில வந்து ஓடி பிடிச்சி விளையாடுறது தப்பு கிடையாது. ஆனா இந்த மாதிரி வீட்டு மேலே ஏறி விளையாடுறது, ரொம்ப ஹைட்டான இடத்துல விளையாடுறது, இதெல்லாம் தான் பண்ணக்கூடாது. புரியுதா? புரியுது டாக்டர், ரொம்ப கிளியரா புரியுது. இனிமேல் கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணவே மாட்டோம். வெரி குட். நீங்கள் மட்டும் இல்லை, யாராவது இந்த மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருந்தா அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். உனக்கு இந்த ஒரு காலில் தான் அடிபட்டிருக்கு, அதனால 1 வீக்கில் க்யூர் ஆகிடும். புரியுதா? ஆனால் அது வரைக்கும் கண்டிப்பாக வீட்டை விட்டே எங்கேயும் போகக்கூடாது. ஐயோ டாக்டர், அப்படின்னா நான் 1 வாரத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் விளையாட முடியாதா டாக்டர்? 1 வாரத்துக்கு ஸ்கூலுக்கு போக முடியாதான்னு கேட்பேன்னு நினச்சேன், பார்த்தா ஃப்ரெண்ட்ஸோட விளையாட முடியாதான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக எங்கேயும் போக முடியாது. சிஸ்டர், இவனுக்கு தலையில் கூட அடிபட்டிருக்கு பாருங்க. டாக்டர் டாக்டர் நான் தெரியாம பண்ணிட்டேன் டாக்டர். அடுத்த வாரம் எனக்கு ஸ்கூல்ல எக்ஸாம் இருக்கு டாக்டர். எக்ஸாம்க்கு மட்டும் நான் போக முடியுமா டாக்டர்? இந்த 4 பேர்த்துலேயே வச்சு உனக்கு தான் கம்மியாக அடிபட்டிருக்கு. ஓகே, கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் 2 to 3 வீக்ஸில் க்யூர் ஆயிரும். அது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும். டாக்டர் நீங்க கட்டு மட்டும் தான் போட்டிருக்கீங்க, எங்களுக்கு இன்னும் வலி சுத்தமா சரியாகல டாக்டர், ஏதாவது மருந்து கொடுங்க. சிஸ்டர் இன்ஜெக்ஷனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அது போட்டதுக்கப்புறம் நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. உங்க 3 பேத்துக்கூடயும் சேர்ந்து நான் வீட்டு மேல ஏறினது ரொம்ப தப்பா போச்சு. ஐயோ டாக்டர், ஏற்கனவே எனக்கு கால் வலிக்குது, ஊசி வேற போட்டு எனக்கு வலிக்க வைக்காதீங்க, சின்ன இன்ஜெக்ஷனா போடுங்க டாக்டர். சிஸ்டர், சிண்டுங்கிற பேஷண்ட்டுக்கு நல்லா அடிபட்டிருக்கு, அதனால பெரிய இன்ஜெக்ஷனாக எடுத்து 150 ml போடுங்க. சரியா? 50 ml கம்மியாலாம் போட்டால் வலி கேட்காது. ஐயோ அம்மா, பெரியமா பெரியமா வலிக்குது, பெரியமா பெரியமா வலிக்குது, பெரியமா போட வேணாம்னு சொல்லுங்க பெரியமா. அவ்வளோதான் அவ்வளோதான். ஓகே, அசையாம இருங்க, அவ்வளோதான். டாக்டர் எனக்கு கையிலேயே போடுங்க டாக்டர், எனக்கு பின்னாடி போட்டா வலிக்கும் டாக்டர். நோ நோ நோ, உங்கள் 3 பேர்த்துக்கு நல்லா அடிபட்டிருக்கு, அதனால வந்து பின்னாடி தான் போடணும். கையில் போட்டால் அப்புறம் கை வீங்கிக்கும். சிஸ்டர், இந்த பையனுக்கு 250 ml போடுங்க. ஐயோ அம்மா வலிக்குமா டாக்டர்? கண்டிப்பாக வலிக்கும். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மேலே ஏறுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இனிமேல் மேலே ஏறுவீங்களா? ஐயோ அம்மா வலிக்குது டாக்டர், இனிமேல் மேல கண்டிப்பா ஏற மாட்டோம் டாக்டர், போதும் டாக்டர். ஓகே ஓகே, தட்ஸ் ஆல். நல்லா தேய்ச்சி விடுங்க சிஸ்டர். டாக்டர் இப்போ நான் திரும்பி படுத்துக்கலாமா டாக்டர்? திரும்பி படுத்துக்கலாம். பப்ளு, நீங்களும் திரும்பி படுங்க. இந்த பேஷண்ட்டுக்கு 150 ml போடுங்க. ஐயோ டாக்டர், இப்படியெல்லாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நாங்க மேலே ஏறி இருக்கவே மாட்டோம். கமான், அசையாமல் பிடிங்க சிஸ்டர், நல்லா டைட்டாக பிடிங்க. அசையக்கூடாது. அசைஞ்சிங்கன்னா அதுக்கப்புறமா இன்ஜெக்ஷன் மாற்றி குத்திட்டோம்னா கஷ்டமாயிடும். ஐயோ அம்மா, டாக்டர் சின்ன ஊசின்னு சொன்னீங்க, பயங்கரமா வலிக்குது. அது நீங்கள் அசைஞ்சிக்கிட்டே இருந்ததுனால தான் வலிக்குது. நல்லா தேய்ச்சி விடுங்க சிஸ்டர், நல்லா தேய்ச்சி விடுங்க, சரியாயிடும். ஓகே, நான்சிக்கு ஒரு 100 ml போடுங்க. கையில் போட்டிங்கன்னா போதும். ஐயோ டாக்டர் கையிலையா? கையிலனா ரொம்ப வலிக்கும் டாக்டர் எனக்கு. நோ நோ நோ, இந்த இன்ஜெக்ஷன் கையில் தான் போடணும், அதனால நீங்கள் சைடில் திரும்பி பிடிங்க. நர்ஸ், இவங்களை பார்த்தா ஆடுற மாதிரி தெரியுது, அதனால நீங்கள் இவங்க காலை டைட்டாக பிடிச்சிக்கோங்க, ஆடாத மாதிரி. டாக்டர் நான் ஆட மாட்டேன் டாக்டர். கையில டைட்டா பிடிச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப ஐயோ அம்மா அம்மா வலிக்குதுமா, ரொம்ப வலிக்குதுமா. தட்ஸ் ஆல், அசையக்கூடாது, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான்.
சிஸ்டர் நல்லா தேய்ச்சி விடுங்க. இவங்க எல்லாத்துக்கும் வந்து பெயின் கில்லர்ஸ் கொடுங்க. டெய்லி 3 பெயின் கில்லர்ஸ் சாப்பிட்டாங்கன்னா 1 வீக்கில் சரியாயிடும்.